ஆக்சுவலாக இதில் வந்து அஜித் பவாருடைய ரோல் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? ஏன்னா 2019 இப்போ வரைக்குமே அஜித் பவார் ஒவ்வொரு டைமும் வந்து தன்னுடைய குருவான சரத்பவாருடைய அந்த ஐடியாவுக்கு எகென்ஸ்டாக போகிற மாதிரியே போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அஜித் பவாருக்கான அக்செப்டன்ஸ் வந்து அங்கே மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? அகைன் இது ரிசல்ட்ஸ் தான் ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக நம்ம அஜித் பவார்கிட்ட எதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, யோகி ஆதித்யநாத் அங்கே கேம்பெயினுக்கு போய் யூபியில் கேம்பெயின் பண்ணுற மாதிரி மோசமான கேம்பெயினை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, ஆக்சுவலாக நேற்று மோடி பேசியிருக்காரு, ஏக் தோ வாட் இஸ் ஏக் ஹே தோ சேஃப்னு சொல்லிட்டு அவரும் அதே பிரச்சாரத்தை தான் முன்வைக்கிறார். ஒன்னா இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் யாரை ஒன்னா இருக்க சொல்றாரு, யாருக்கு எதிராக ஒன்னா இருக்க சொல்றாரு? ஓப்பனாக ஹிந்துத்வா கார்டாக அங்கே பிஜேபி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அஜித் பவாரை பற்றி பேசாத பேச்சு பேசினவங்க தான் பிஜேபி. ஃபட்னாவிஸ் பேசும்போது சொன்னார், அவர் அதிகமாக மகாராஷ்டிராவில் ஊழல் பண்ண மந்திரி தான் அஜித் பவார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் ஜெயிலுக்கு போய் பிசிங் போய் வந்து உள்ளுக்குள்ளே மாவு தான் ஆட்ட போகிறாரு ஜெயிலன்னார். இப்போ அவர் எதை ஆட்டிகிட்டு இருக்காருன்றது இவ்வளோ ஒரு கேவலமான அலையன்ஸ். எது அஜித் பவார் ஷிண்டே ஃபட்னாவிஸோட அலையன்ஸுன்றது ரொம்ப கேவலமான, அதாவது வந்து பிக் இன் த ஸ்டைன்வாங்க. அதாவது வந்து ஒரு சேத்துல இருக்க பண்ணி எப்படி இருக்குமோ அதை விட. இன்ஃபேக்ட் சிவசேனா வந்து ஐடியாலஜிக்கலி மோர் க்ளோஸ் வித் பிஜேபி, நாட் வித் காங்கிரஸ். ஆனால் அங்கே அது நடந்தது. 3 வருஷம் ஓடிச்சு. அதுக்கு பிறகு சிவசேனா உடைச்சாங்க, அதுக்கு பிறகு அஜித் பவாரை உடைச்சாங்க. ஸோ இந்தியன் பாலிடிக்ஸில் இது வரைக்கும் இந்த 77 வருஷத்தில் ஷேம்லெஸ் வெக்கங்கட்ட அரசியல் எந்த மாநிலத்திலும் நடந்தது கிடையாது. சிவசேனா பிஜேபிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து 161 சீட்டு, 288 சீட்டில் இவங்களுக்குள்ள யார் சிஎம்ல அடிதடியில் சிவசேனா வந்து காங்கிரஸோட சரி, பிஜேபி வரக்கூடாத ஒரே எண்ணத்தில் சிவசேனா காங்கிரஸ் சரத்பவார் இவங்க ஒன்று சேர்த்துக்கிறாங்க. எல்லா மாநிலங்களையும் உடைச்ச மோடி ஏன் வந்து தனக்கு மெஜாரிட்டி இருந்து இங்கே பண்ண வேணான்னு விட்டாருன்னா, அங்கே ஃபட்னாவிஸ் வளர்றதை அவருக்கு பிடிக்கல. 3 வருஷம் இங்கே பவரில் இருந்து ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார்லாம் அங்கே வர்றாங்க. அப்போ கிளாசிக் கேஸ் அரசியல் ஒரு சாக்கடை என்பதற்கு மிகச் சரியான உதாரணம் மகாராஷ்டிரா. இதில் அங்கே இருக்க மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஆக்சுவலாக எனக்கு இதில் என்ன டவுட் அப்படின்னா, சிவசேனா வந்து உடையிறதுக்கு வந்து காங்கிரஸ் அண்ட் தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி வச்சது ஒரு ரீசன். ஏன்னா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ரீசன். இல்லை, ஏக்நாத் ஷிண்டே வந்து நல்லா பவர் அனுபவிச்சார். அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்கல ஒழிய நல்லா அவரும் லூட் பண்ணாரு. சித்தாந்த ரீதியாக பிளவுபட்டு 2019 ஜாயின் பண்ணி 22 தான் அவர் உடைக்க வைக்கப்படுறார். சித்தாந்த ரீதியாலாம் அவர் போகல. அப்படின்னா 3 வருஷம் ஏன் இருந்தார்? அவருக்கு பெனிஃபிட் இல்லைன்னு அவர் போனார். சிவசேனா வாஸ் அ பிக் பார்ட்டி. 66 வெரி குட். 95 ஃபர்ஸ்ட் சிவசேனா கவர்மெண்ட் வரும்போது அவங்க தான் வந்து மனோகர் ஜோஷி சிவசேனா தான் சிஎம், பிஜேபி தான் வந்து டெப்டி சிஎம். ஸோ இவங்களுக்கு முன்னோடி அவங்க. சிவசேனா இல்லைன்னா பிஜேபி அங்கே வளர்ந்துருக்காரு. மதத்தை ஒரு பிரச்சாரமாக பிஜேபி இந்த எலெக்ஷனில் அங்கே கையில் எடுக்க முயற்சி பண்ணுறது உண்மை. அகெயின் முயற்சி பண்ணுறாங்க, முழு அளவில் போக முடியல. வரும் நாட்களில் அவங்க எப்படி பேசுவாங்க? ஏன்னா மோடியை பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா, அதுவும் மோடி வந்து நாள் நெருங்க எவ்வளோ மோசமாக கொடூரமாக பேசுவார்ன்றது நமக்கு தெரியும். அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ கிட்டத்தட்ட 100 கூட்டத்துக்கு மேலே வந்து முஸ்லீம்ஸை புரி வச்சு பேசினார். போலரைஸ் பண்ணி சமூகத்தை இருகூறாக பிளந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். இன்னைக்கு சிறப்பு நேர்காணல்ல நம்ம மகாராஷ்டிராவுடைய அரசியலை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதற்காக என் கூட தி டிபேட்டுடைய ப்ரொடியூசர் ஸ்னேகாவும் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் தென் எங்களுடைய கேள்விகளுக்கு மகாராஷ்டிராக்கால நிலவரத்தோட சேர்த்து தன்னுடைய இன்சைட்ஸையும் கொடுக்கறதுக்காக சீனியர் ஜெர்னலிஸ்ட் மணி சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு சார். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ தேடுற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இப்போ களம் வந்து 2019 மாதிரி இல்லை, 19 மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 2019 மகாராஷ்டிரா களம் எப்படி தான் இருந்துச்சு? மகாராஷ்டிரா களம் 2019 பிஜேபி சிவசேனா ஒரு பக்கம், காங்கிரஸ் என்சிபி ஒரு பக்கம் இருந்தது. ரிசல்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா, மொத்தம் இருக்க 288 சீட்டில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி 105 சீட்டு, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிவசேனா 56. ஸோ அவங்க 2 பேருக்கு சேர்த்து 161. அவுட் ஆஃப் 288, 161 கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி, ப்ரூட்டல் மெஜாரிட்டின்னு சொல்லலாம். என்சிபிக்கு 54, காங்கிரஸுக்கு 44. அது எவ்வளோ? 64, 74, 80, 98 சீட். ஆனால் என்ன ஆச்சு, அக்டோபர் 2019 அந்த ரிசல்ட் வந்தோடனே யார் முதலமைச்சர்ன்றதில் சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே தான் தனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தார். அந்த எலெக்ஷனில் பிஜேபி அதுக்கு அவருக்கு சாதகமான ஒரு பதிலை கொடுத்துட்டு, ஆனால் ரிசல்ட் வந்தோன்னா அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க.
அந்த இழுபறி அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி விடிய காத்தால 5 மணிக்கு ஃபட்னாவிஸ் பதவியேற்றார். எப்படி பதவியேற்றார்னா, அவரோட சேர்ந்து என்சிபி இந்த 54 சீட்டு சரத்பவாரோட என்சிபியில் சரத்பவாரோட அண்ணன் மகன் அஜித் பவார் ஒரு ஃபேக்ஷனை பிரித்து அவர் மட்டும் போய் அவர் டெப்டி சிஎம்மாக வந்து பதவியேற்றார். ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து 3 நாள் தான் நீடிச்சது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தலையிட்டு அது வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும், மெஜாரிட்டி இல்லைன்னு கவுந்தது. ரிசைன் பண்ணிட்டு போனார். அதுக்கு பிறகு தான் உத்தவ் தாக்கரே வர 56 சீட் இருக்க சிவசேனா, 54 இருக்க அஜித் பவார், 44 இருக்க காங்கிரஸ். இது வந்து பொருந்தாத கூட்டணி. எப்படின்னா சிவசேனாவுக்கு எதிராக தான் காங்கிரஸும் என்சிபியும் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே இழுபறியில் வந்து 3 மாதம் பொறுத்து பதவி ஏற்றுக்கும் போது, 3 மாதம் இல்லை, ஒரு மாதம் பொறுத்து பதவி ஏற்கும்போது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக, ஏன்னா மக்கள் வாக்களித்தது பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கு தான் வாக்களித்தாங்க. பிஜேபி 105, 56 வந்து சிவசேனாக்கு. ஆனால் கவுந்து 3 நாளில் ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட்டு கவுந்த பிறகு சிவசேனாவும் காங்கிரஸும் சரத்பவாரும் என்சிபியும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அதுவே முதல் துரோகம். பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒரு அரசியல், அது நியாயமான அரசியல் தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அந்த கூட்டணியை சரத்பவார், உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் 3 பேரும் சேர்ந்து கட்டமைச்சாங்க. 2019 உருவான அந்த அலையன்ஸு 2022 ஜூலை வரைக்கும் நீடிச்சுது. ஜூலையில் என்ன பண்ணாங்க, நரேந்திர மோடி தன்னுடைய வேலையை காட்டினார். என்சிபியிலேருந்து 56லேருந்து 41 பேரை உடச்சி ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் உடச்சி பிஜேபியோட சேர்ந்து, இன்ட்ரெஸ்டிங்லி பிஜேபி சிஎம் ஆக வேண்டியதை சிவசேனா சிஎம் ஆகி பிஜேபி டெப்டி சிஎம்மாக உட்காந்தாங்க. இது 2022 ஜூனில். 2023 ஜூலையில் அஜித் பவாரையும் என்சிபியிலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி உடஞ்ச சிவசேனா, பேரண்ட் பாடியிலேருந்து உடஞ்ச சிவசேனாவும் பேரண்ட் பாடியிலேருந்து உடஞ்ச அஜித் பவாரோட என்சிபியும் அவங்க தான் வந்து ஒரிஜினல் ஃபேக்ஷன்ஸும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. நவ் இப்போ எலெக்ஷன் போகுது, எல்லாம் உடஞ்சு சுக்கலாக கிடக்குது. சிவசேனா உடஞ்சி 2 சிவசேனா இருக்குது. ஒன்று பிஜேபியோட கிடக்குது, ஒன்று காங்கிரஸோட என்சிபியோட கிடக்குது. அஜித் பவார் ஒன்று பிஜேபியோட இருக்குது, ஒன்று காங்கிரஸோட இருக்குது. யார் கூட இருக்கான்னு தெரியல. இந்த கட்டத்தில் தான் எலெக்ஷன் நம்ம போகிறோம். மகா விகாஸ் அகாதின்னு பேர் வச்சாங்க 2019 உத்தவ் தாக்கரேயோட அலையன்ஸுக்கு. இல்லை, 2019 இவங்களோட அலையன்ஸுக்கு என்சிபி அண்ட் காங்கிரஸ். அதுதான் என்சிபி, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண அலையன்ஸுக்கு என்சிபி, காங்கிரஸ் அண்ட் சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனாக்கு மகா விகாஸ் அகாதின்னு வச்சாங்க. 2022 இவங்க வரும்போது, 23 இவங்க இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது, 22 ஃபார்ம் ஆகி 23 அஜித் பவார் சேர்ந்த பிறகு அதுக்கு பேர் என்ன, மகாயுதி அலையன்ஸ். நான் 20ஆம் தேதி எலெக்ஷன், 1 ஃபேஸ் எலெக்ஷன், மொத்தம் 288 சீட்ஸ். பிரச்சாரம் இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஒரு ப்ராட் பேக்ரவுண்ட். இதுதான் சார். இப்போ எலெக்ஷன்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வரும்போது காங்கிரஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, பிஜேபி ஒரு பக்கம் இருப்பாங்க. மீதி 4 பார்ட்டிஸ் இருக்காங்க, சிவசேனா 2ஆவும் என்சிபி 2ஆவும். இந்த பார்ட்டிஸ் எப்படி வேணாலும் மாறலாம், ரிசல்ட்ஸ் பொறுத்து மாறலான்றாங்களே. பட் ஒரு மாதிரி ஐடியாலஜிக்கலாக 2 கூட்டணியும் பிரிந்து இப்போ 2 பக்கம் இருக்காங்க. ஆனால் அதுக்கான சான்சஸ் இருக்கா? திரும்பவும் சிவசேனா இணையறதுக்கு, உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. யார் வேணா யார் கூட வேணா போவாங்க. யாருக்கும் விவஸ்தை கிடையாது. காங்கிரஸ்லேருந்து ஒரு செக்ஷன் உடஞ்சி பிஜேபிக்கு போகலாம், பிஜேபியிலேருந்து உடையறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா டெல்லியில் பவர் இருக்கிறதுனால. இல்லாட்டி அதுவும் உடையும். இந்தியாவில் வந்து யார் வேணால் யார் கூட வேணால் போவான். லெஃப்ட் பார்ட்டிஸ் மட்டும் பிஜேபியோட போக மாட்டாங்க, காங்கிரஸ் பிஜேபியோட போவாது, அவ்வளோதான். மற்றபடி யார் வேணால் யார் கூட வேணால் சேருவா. யாருக்கும் விவஸ்தை கிடையாது. இந்த அணிமாறுற அரசியலில், துரோகம் பண்ணுற அரசியலில், மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போகக்கூடிய அரசியலில் ஒரு புதிய சிகரங்களை தொட்டது தான் வந்து மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ். அதாவது ஒருத்தருக்கும் வெக்கமான எதுவுமே கிடையாது அரசியலில். எவ்ரி ஒன் இஸ் நேக்கட் இன் பாலிடிக்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணது தான் வந்து மகாராஷ்டிராவில் 2019 நடந்த இன்சிடெண்ட். ஏன்னா அது எந்த லெவலுக்கு போச்சுன்னா, ஆன்டி பிஜேபி, ஆன்டி கம்யூனலிசம், பெரும்பான்மை மதவெறிக்கு எதிரான அரசியலில் நாங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவோட பிரதிநிதிகள்னு மார்த்தொட்டி கொள்ளக்கூடிய காங்கிரஸும் சரத் பவாரும் சிவசேனாவோட போய் சேர்ந்தாங்க. அதையே நீ அலைன்ஸ் எலெக்ஷனுக்கு முன்னால் ப்ரீபோல் அலைன்ஸாக இருந்தனா கூட அதில் ஒரு % லாஜிக் இருக்குது. ஆனால் 2 விஷயம். ஒன்று, சித்தாந்தத்துக்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக பேசக்கூடிய காங்கிரஸும் அஜித் பவார், சரத்பவாரோட கட்சியும் பிஜேபியோட செகண்ட் ஃப்ரண்ட்டாக பார்க்கப்படுற சிவசேனாவோட சேர்ந்தாங்க. ஏன்னா பிஜேபி வரக்கூடாதுன்னு. 2வது முக்கியமான விஷயம், இது முதல்ல சொன்னதை விட முக்கியமானது தான், மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. மக்கள் வந்து பிஜேபி சிவசேனாக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால்
காங்கிரஸ் அண்ட் சரத் பவாரோட அந்த சிவசேனா வந்து சேர்ந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரானது, மக்களோட மேண்டேட்டுக்கு எதிரானது. இது நடந்தது அங்கே. இன்ஃபேக்ட் சிவசேனா வந்து ஐடியாலஜிக்கலி மோர் க்ளோஸ் வித் பிஜேபி, நாட் வித் காங்கிரஸ். ஆனால் அங்கே அது நடந்தது. 3 வருஷம் ஓடிச்சு. அதுக்கு பிறகு சிவசேனா உடைச்சாங்க. அதுக்கு பிறகு அஜித் பவாரை உடைச்சாங்க. ஸோ இந்தியன் பாலிட்டிக்ஸில் இது வரைக்கும் இந்த 77 வருஷத்தில் 52 எலெக்ஷன்ஸ் அளவுகோலாக வச்சோம்னா, எஸ், இந்த 70 வருஷத்தில் இப்படி ஒரு ஷேம்லெஸ் வெக்கங்கட்ட அரசியல் எந்த மாநிலத்திலும் நடந்தது கிடையாது. 2 விஷயம் மறுபடியும் சொன்னால், ஐடியாலஜிக்கலாக எதிராக இருக்கவும் கை கோத்துக்கிட்டான். 2வது, அது முழுக்க முழுக்க மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. அதனால் தூத்து மேமேனா, நீ கெட்டவன் நானும், நான் கெட்டவன் நீயும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே யாருக்கும் விவஸ்தை கிடையாது. யாரை பற்றி குறை சொல்லவும் யாருக்கும் தகுதி கிடையாது. சிவசேனா பிஜேபியை குறை சொல்ல காங்கிரஸுக்கு தகுதி கிடையாது. காங்கிரஸும் அஜித் பவார் சரத் பவாரை சொல்கிறதுக்கு பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் தகுதி கிடையாது. ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம எலெக்ஷனுக்கு போகிறோம். இப்போ நம்ம நிறைய இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சுதந்திர இந்திய வரலாறுல இப்படி ஒரு ஷேம்லெஸ் பாலிடிக்ஸ், அதாவது பாலிடிக்ஸ்னால் அது பேசிக்கலி இட்ஸ் அ கட், சாக்கடை. அரசியல்ன்றது ஒரு சாக்கடை, யாருக்கும் விவஸ்தை கிடையாது, எவன் வேணாம் எவன் கூட வேணாம் போவான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஒரு காமன் மேனுக்கு, சாமானிய மனிதனுக்கு புரிய வச்ச ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா. யூ ஜஸ்ட் இமேஜின், சிவசேனா பிஜேபிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து 161 சீட்டு, 288 சீட்டில் 144 இருந்ததுன்னா மெஜாரிட்டி. அதுக்கு மேலே கிளியர் மேண்டேட் அவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்குள்ள யார் சிஎம்ல அடிதடியில் சிவசேனா வந்து காங்கிரஸோட சேருது. பிஜேபி வரக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் சிவசேனா, காங்கிரஸ், சரத் பவார் இவங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. 3 வருஷம் பொறுத்து என்ன ஆகுது, நீங்கள் பண்ணும்போது அவங்கக்கிட்ட டெல்லி பவர் இருக்குது. எல்லா மாநிலங்களையும் உடைச்ச மோடி ஏன் வந்து தனக்கு மெஜாரிட்டி இருந்து இங்கே வேணான்னு விட்டாருன்னா, அங்கே ஃபட்னாவிஸ் வளர்றது அவருக்கு பிடிக்கல. ஆனால் இதை இப்படியே விட்டோம்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னால் இது நான் தங்களுக்கு பாதிப்பாக, இட்ஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட், 48 சீட்ஸ், நெக்ஸ்ட் டு யூபி which has 80 சீட்ஸ். அவங்க உடைக்கிறாங்க. அவங்க உடைக்கும் போது என்ன ஆகுது, இதுலேருந்து ஒரு 3 வருஷம் இங்கே பவர்லேருந்து ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார்லாம் அங்கே ஓடுறாங்க. அப்போ கிளாசிக் கேஸ், அரசியல் ஒரு சாக்கடை என்பதற்கு மிகச்சரியான உதாரணம் மகாராஷ்டிரா. இதில் அங்கே இருக்க மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஒரு சராசரி வாக்காளன், ஆணோ பெண்ணோ, அவங்க யாருக்கு போட? எல்லாம் திருடன், சாதாரண திருடனில் கேடுகட்ட திருடனுங்க எல்லாரும். இப்போ யாருக்கு ஓட்டு போடுறது? இதுதான் மகாராஷ்டிராவில் இருக்க எனக்கு பேசிக் கொஸ்டின். லார்ஜர் இஷ்யூஸ் அபவுட் இந்தியன் பாலிடிக்ஸை இந்த எலெக்ஷன் நமக்கு வந்து அங்கே டெவலப் பண்ணியிருக்கு, ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இதில் என்ன டவுட் அப்படின்னா, சிவசேனா வந்து உடையிறதுக்கு வந்து காங்கிரஸ் அண்ட் தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி வச்சது ஒரு ரீசன். ஏன்னா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ரீசன். இன்னொரு அது கிடையாது. இல்ல, ஏக்நாத் ஷிண்டே வந்து நல்லா பவர் அனுபவிச்சார். அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்கல ஒழிய நல்லா அவரும் லூட் பண்ணாரு. சித்தாந்த ரீதியா பிளவுபட்டு 2019 ஜாயின் பண்ணி 22 தான் அவர் உடைக்க வைக்கப்படுறார். சித்தாந்த ரீதியாலாம் அவர் போல. அப்படின்னா 3 வருஷம் ஏன் இருந்தார்? அவருக்கு பெனிஃபிட் இல்லைன்னு அவர் போனார். ஓகே, ஆக்சுவலா இதுல வந்து ஆதித்ய தாக்கரே மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஏன்னா வந்து உத்தவ் தாக்கரே வந்து முதலமைச்சரா இருக்கும்போது அவர் வந்து ஆதித்ய தாக்கரே தான் நிழல் முதலமைச்சரா இருந்தாரு. அவர் தான் வந்து அப்பாவோட போர்ட்போலியோவும் சேர்த்து பாத்துக்கிட்டாரு. கட்சிக்காரங்களை வந்து நெருங்கவே விடலன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இல்லைங்க, இதெல்லாம் வந்து பெர்ஃபரல் இஷ்யூஸ்மாங்க, சின்ன சின்ன இஷ்யூஸ். மெயின் இஷ்யூ என்ன, சிவசேனாலேருந்து ஏக்நாத் ஷிண்டே வெளியில் போனதுக்கு 2022 சிவசேனாவோட சித்தாந்தத்துக்கு எதிராக, சித்தாந்த எதிரி காங்கிரஸ். சிவசேனான்ற இயக்கம் 1960களில் எப்படி உருவாகுது, காங்கிரஸுக்கு எதிராக உருவாகுது. மண்ணின் மைந்தர்கள் கொள்கை, தென்னிந்தியர்கள், மதராசிஸும் கர்நாடகாவிலேருந்து வந்தவன் தான் மகாராஷ்டிராவில் எல்லா வேலையும் வாய்ப்புகளையும் எடுத்துக்கிறாங்க தான் உருவாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாலிடிக்ஸ் தாங்காது இனிமேல் அப்படின்ட்டு தான் அவங்க பிஜேபியோட வராங்க. பிஜேபியை விட முன்னோடி சிவசேனா. பிஜேபி வந்து அப்போ வெறும் அவங்க வந்து சின்ன பார்ட்டி தான். அது வந்து ஜனசங்கன்ற பேரில். சிவசேனா வாஸ் அ பிக் பார்ட்டி. 66லேருந்து வெரி குட். 95ல் ஃபஸ்ட்டு சிவசேனா கவர்மெண்ட் வரும்போது அவங்க தான் வந்து மனோகர் ஜோஷி, சிவசேனா தான் சிஎம், பிஜேபி தான் வந்து டெப்டி சிஎம். ஸோ இவங்களுக்கு முன்னோடி அவங்க. சிவசேனா இல்லைன்னா பிஜேபி அங்கே வளர்ந்துருக்காது. ஷிண்டே வெளியில் வந்தது காரணம் சித்தாந்த ரீதியாக காங்கிரஸோட போனாங்கன்னு கிடையாது, தனக்கு வேண்டியது கிடைக்கலன்றது. பிஜேபி அவருக்கு அந்த ஆசையை தூண்டி, சிஎம் ஆசையை தூண்டி உடச்சி எடுத்துகிட்டு வரான். வந்து மோடி வந்து ஏன் வந்து 105 சீட் இருக்க பிஜேபிக்கு இது கொடுக்காம 41 பேர் இருக்கவனு கொடுக்குறாரு? ஒரு சீட் இருந்தால் பிஜேபி 40 பேர் எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறான் அருணாச்சல் பிரதேஷில். அந்த பெருந்தன்மை ஏன்னா ஒரே ரீசன், ஃபட்னாவிஸ் வளர்ந்துடக்கூடாது. ஏன்னா எந்த மாநிலத்திலும் தனக்கு போட்டியாளர்கள் வந்தாங்கன்னா தனக்கு அது சேலஞ்ச் ஆகிடும். அந்த 13 வருஷம் குஜராத்தில் தான் பண்ணதை ஃபட்னாவிஸ் பண்ணிடுவார். ஏன்னா இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட். ஸோ அதனால தான் ரொம்ப பெக்யூலியரான ஒரு விஷயம். அவங்கக்கிட்ட
டபுள் த ஸ்ட்ரென்த் இருந்தோம், மோர் தென் டபுள் த ஸ்ட்ரென்த், 250% கூட ஓட்டு இருந்தோம். அவங்க ஏன் ஷிண்டேவை அலோவ் பண்ணாங்கன்னா மோடியோட பாலிடிக்ஸ் அது. ஸோ இது பேக்ரவுண்டு. ஸோ அகைன் யாருக்குமே அங்கே எந்த பாலிசியும் கிடையாது. அந்த ஆன்டி ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக அங்கே கொலாப்ஸ் ஆனது. இப்போ ரொம்ப காங்கிரஸும் நேஷனலிஸ்ட் காங்கிரஸும் வந்து நாங்கள் அப்படியே செக்குலரிசத்தில் அப்படியே புடம் போட்டவங்கன்னு பேசுகிறாங்களா, ஒரு வெங்காயமும் கிடையாது அங்கே. அங்கே வந்து பவருக்காக யாரோட வேணால் யார் வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணும். அதுக்கு சரியான கிளாசிக் உதாரணம் சிவசேனா. மறுபடியும் சொல்கிறேன், சிவசேனா வந்து இட்ஸ் மோர் க்ளோஸ் வித் பிஜேபி ஐடியாலஜிக்கலி. ஆனால் டெட் அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய பார்ட்டி கிட்ட வந்து அவன் ஏன் சேர்றான்னா அவங்களோட உள்ளுக்குள்ளே ஒருத்தர் கவுத்துக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய பவர் ஹங்கிரி அதிகார வெறி தான் அவங்கள இந்த முடிவுக்கு அழைத்து சென்றது. ஆக்சுவலாக எனக்கு இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சோஃபார் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் வந்து அந்த அரசியல் வாரிசுகளுக்கு எதிராக வந்து கலகம் நடந்திருக்கு. பட் யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக எமர்ஜ் ஆனது கிடையாது. ஏக்நாத் ஷிண்டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எமர்ஜ் ஆயிருக்காரு. பிஜேபியோடைய அந்த பேக்கிங் இருக்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் இந்த சக்ஸஸ் ஸ்ட்ரீக் வந்து அவருக்கு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இது வந்து நீங்கள் வந்து இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக போட்டி போட்டு இந்தியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக யாருமே ஜெயிச்சது கிடையாது. வரக்கூடிய வாரிசுகளுக்கு குறைஞ்சபட்ச தகுதி, திறமை, அறிவு இருந்துன்னா அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற பார்ட்டி வந்து மக்களோட ஜெல்லாக இருக்க பார்ட்டினா அது ஜெயிக்கும். அது ரெண்டும் இல்லாமல் க்ரூடு டைனாசிட்டிக் பாலிட்டிக்ஸை கொண்டு வரீங்க. ப்ளஸ் அந்த பார்ட்டிக்கு வந்து மக்களோட ஒரு ஜெல் ஆகலை. அவங்க வந்து மக்களோட ஆம்பிஷன்ஸுக்கு எதிராக, பேசிக் நீட்ஸுக்கு எதிராக போகிறாங்கன்னா அங்கே வந்து மக்கள் அதை நிராகரிச்சிடுவாங்க. ஒரு கட்சியை, ஒரு தலைவரை இந்தியாவில் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிப்பதற்கும் வாரிசு அரசியல் காரணம் கிடையாது. அது இந்திரா காந்தியாக இருக்கலாம், கருணாநிதியாக இருக்கலாம், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கலாம், ஃபாரூக் அப்துல்லாவாக இருக்கலாம், பாதல்ஸாக இருக்கலாம், இதில் தேவேகவுடாஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்தியாவில், இங்கே உத்தவ் தாக்கரேவாக இருக்கலாம், ஷரத் பவாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து மக்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிப்பதற்கும் தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் வாரிசு என்ற அந்த ஆஸ்பெக்ட் காரணமே கிடையாது. அதை மையமாக வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா ஐ திங்க் ஜெயிச்சவங்களே யாரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது இந்தியன் மைண்ட் செட் வந்து வாரிசு அரசியலை ஆக்சுவலாக ஏற்றுக்குது. ஆனால் அது எப்போ அது வேணான்னு முடிவு பண்ணுவான்னா அவனோட பர்ஃபார்மன்ஸு சரியாக இல்லை, அவனுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, ப்ளஸ் அவன் பார்ட்டியும் மக்களை விட்டு விலகி போகுதுன்னா தான் மக்கள் நிராகரிப்பாங்க. வாரிசுன்ற ஒரே காரணத்துக்காக நிராகரிக்க மாட்டாங்க. இதுதான் ஆளெல்லாம் 75 வருஷமாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. ஆகவே ஆதித்ய தாக்கரே மேலே ஷிண்டே வச்ச அந்த சார்ஜஸ் வந்து இட் ஒன்ட் அது வந்து இந்த அலைன்ஸ், இந்த எலெக்ஷனில் யார் ஜெயித்தாலும் தோத்தாலுமே டைட் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை எல்லா செஃபாலஜிஸ்ட்டுக்குமே மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஒரு நைட் மேர் சுச்சுவேஷன். எவன் கூட போகிறான்னு தெரியல. ஏன்னா எல்லாம் சுக்கலாக உடஞ்சிருக்கு. ஸோ ஒருவேளை அப்படி இவங்க வந்து ஷிண்டே ஜெயிக்கிறாரு, பிஜேபி ஜெயிக்கணும், அதுக்கு இது காரணம் கிடையாது. வாரிசு அரசியல் காரணம் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் காரணம். ஆனால் அந்த ஆஸ்பெக்டை நம்ம பெருசுப்படுத்த தேவையில்லை. ஆக்சுவலாக வாரிசு அரசியல்ன்ற அந்த ஸ்கேலை இந்த எலெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எந்த எலெக்ஷன்லையுமே யூஸ் பண்ண முடியாது. மகாராஷ்டிராவில் இன்றைக்கி இருக்க காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் அது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தட்ஸ் நாட் அ மெயின் இஷ்யூ. நீ 3 வருஷம் அங்கே பவரில் இருந்துட்டு நல்லா கொள்ளை அடிச்சுட்டு நீ வந்து வெளியில் வரும்போது நீ சொல்கிற காரணம் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம். நீ அப்போ ரிபெலியன் பண்ணியிருக்கணும். எஸ், ஆதித்ய தாக்கரே தான் ஷேடோ சிஎம்மாக இருந்தார். அந்த மாதிரி இந்தியன் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபாயில். அது வந்து எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் அப்படி ஒரு ஆள் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பவரில் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ஃபாயில்னுவாங்க. அதாவது வந்து அவங்க தான் வந்து ஒரு கேட் கீப்பராக இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஜெயலலிதா பீரியடில் பார்த்தோம், இப்போ ஸ்டாலின் பீரியட்லையும் பார்க்குறோம். இந்தியா பூரா இருக்க சுச்சுவேஷன் இது. த்ரூ அவுட் இந்தியா இருக்க சுச்சுவேஷன். ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஏதாவது ஒரு ரூபத்தில், இன்ஃபேக்ட் அது நான் பிஜேபி ஸ்டேட்ஸில் ரொம்ப அதிகம் பிஜேபி ஸ்டேட்ஸை விட. அதனால் இந்த விஷயம் வந்து ஆதித்ய தாக்கரே இஷ்யூ வந்து அது டிசைடிங் ஃபேக்டராக இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். சார், ஷிண்டேக்கான அக்செப்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஏன்னா 2022 வரைக்கும் சிவசேனாவோட ஃபேஸாக இருந்தது உத்தவ் தாக்கரே மட்டும்தான். 2022 தான் ஒரு ஸ்பிளிட் பண்ணி சிவசேனா பிரித்து ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆறார்.
ஆனா அப்பயே வந்து அவரால் வந்து தன்னிச்சையா செயல்பட முடியாது, பிஜேபியோட பப்பட்டா தான் அவர் இருப்பாரு, பிஜேபி தான் எல்லா டெசிஷன்ஸும் எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் இருந்தது. ஆனா இந்த 2.5 years அவர் சிஎம்ஆ இருந்திருக்காரு, நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. முக்கியமா இந்த லட்லி பயானா யோஜனால கம்ப்ளீட்டா அவரோட ஃபேஸ் வச்சு மட்டும்தான் அந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருது. ஸோ அவரோட ஸ்டேச்சர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரம் வந்து நான் தான் வந்து பால் தாக்கரேவுடைய பிரின்சிபல்ஸை கடைபிடிக்கிறேன், அவர் ஹிந்துத்துவ கொள்கைகளை பேசினாரு, நான் தான் அந்த கொள்கைகளை கடைபிடிச்சு வந்திருக்கேன், உத்தவ் தாக்கரே தான் அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்காருன்ற மாதிரியான நரேட்டிவ்ஸும் இப்போ அவர் தொடர்ந்து கேம்பெயின் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ அவருக்கான அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும்? கட்சியை உடைச்சவருன்னு அவர் மேல நெகட்டிவ் இம்பாக்ட் வரக்கூடுமா, இல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டேச்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்க பெரிய அடி வாங்கியிருக்காங்க. 2019 கணிசமா ஜெயிச்சவங்க 2024 கணிசமா தோத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து 13 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கு, இவங்க 31 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க அவுட் ஆஃப் 48. அது ஒரு இண்டிகேட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உடஞ்ச சிவசேனாவை மக்கள் வந்து பால் தாக்கரேக்கு துரோகம் பண்ணதை ஏற்றுக்கலன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் அளவுகோலாக வச்சிங்கன்னா உடஞ்சவங்க 2 பேரும் அஜித் பவார் அண்ட் ஷிண்டேவை மக்கள் நிராகரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் அளவுகோலாக வச்சா. ஆனால் அப்படி நம்ம வைக்க முடியாது. அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு இந்த 6 மாதத்தில் அள்ளி விட்டுருக்காங்க. அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதாவது வந்து ஃப்ரீ பைஸ்ன்னு சொல்லக்கூடிய இலவசங்களை வந்து கண்டமேனிக்கு அள்ளி விட்டுருக்காங்க. இப்போ ப்ராமிசஸும் நிறையா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எந்த சாத்தியம் நமக்கு தெரியாது. பட்டு தோத்த பிறகு அவங்களுக்கு புத்தி வந்திருக்கு. அதாவது வந்து நம்ம காப்பாற்றணும், 20 அசம்பிளிலனா வந்து ஃப்ரீ பைஸை அள்ளி விடணும். அதான் நீங்கள் சொன்ன அந்த அது என்ன ஸ்கீம், அது லட்லி பஹன் யோஜனா, பெண்களுக்கான குறி வச்சு பெண்களை குறி வச்சு வரக்கூடிய இலவசங்கள். அது வந்து லட்கா பாகுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க இளைஞர்களுக்காக. and 6.5 lakh crores வந்து விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி பண்ணி விட்டுருக்காங்க. அதுதான். ஸோ இதெல்லாம் ஃபினான்ஷியலி இதெல்லாம் எந்த அளவுக்கு வைபிளாக இருக்கும், யார் ஜெயிச்சாலும்ன்றதுலாம் வேற விஷயம். ஆனால் இந்த மக்கள் ஏற்றுப்பாங்களான்றதுக்கு வந்து நம்ம பதில் ரிசல்ட் அன்றைக்கி தான் தெரியும். 23ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். உடஞ்சவங்க உடச்சிக்கிட்டு போன ஒரு துரோகின்னு வாங்க, அவருக்கு மக்கள் ஏற்றுப்பாங்களா அல்லது ஒரிஜினல் சிவசேனாக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று தான் முக்கியமாக இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஃப்ரீ பைஸை வந்து அவங்க இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கான ஸ்கீம்ஸு, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்றாங்க. இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. 2வது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. அவங்களுக்கு வந்து 8 ரேலிஸில் மோடி பேசுகிறாரு, அங்கே வந்து அமித்ஷா அங்கே தான் கேம்ப் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு டஃப் ஃபைட்டாக தான் அங்கே இருக்க போகுது இந்த முறை. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஷிண்டே ஃபேக்டர்ன்றது வந்து அது இப்போ ஒரிஜினல் சிவசேனா நான் தான் பால் தாக்கரே வாரிசுன்றது வந்து ஐ திங்க் அது எடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கும் தோக்கிறதுக்குமான வாய்ப்பாக அது வந்து அந்த ஃபேக்டர் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஜேபிக்கு வந்து 105 சீட் அங்கே இருக்குது, மோடி ஃபேக்டர் அங்கே இருக்குது. இப்போ மோடி ஃபேக்டர் வந்து பார்லிமெண்ட்டில் தோற்று போனது அசம்பிளியில் தோக்குமான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஹரியானா எலெக்ஷனில் நம்ம எல்லாம் நினச்சதுக்கு எதிராக நேர்மறைவாக போச்சு. இந்த 6 மாதத்தில் என்ன நடந்திருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 6 மாதத்தில் நிறையா இலவசங்களை அள்ளி விட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா கட்சியிலுமே வந்து ரிபல்ஸ் பெரிய அளவில் வந்துட்டாங்க. போட்டி வேட்பாளர்கள் 4 கட்சியிலுமே மிகப்பெரிய 20% மேலே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து வாக்குகளை சதுரடிக்க போகுதுன்றதும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து அஜித் பவாருடைய ரோல் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? ஏன்னா 2019 இப்போ வரைக்குமே அஜித் பவார் ஒவ்வொரு டைமும் வந்து தன்னுடைய குருவான சரத்பவாருடைய அந்த ஐடியாவுக்கு எகென்ஸ்டாக போகிற மாதிரியே போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. 2019 வந்து ஃபட்னாவிஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திரும்ப வந்தார். இப்போ வந்து போயிட்டு திரும்ப அங்கேயே இருக்காரு. பட் வந்து ஷிண்டேவுக்கு கிடைச்ச அந்த அக்செப்டன்ஸ் வந்து அஜித் பவாருக்கு வந்து களத்தில் கிடைச்ச மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வந்து 4 இடங்களில் போட்டி போட்டு 1ல் மட்டும்தான் லோக்சபா எலெக்ஷனில் அவருடைய ஃபேக்ஷனால் ஜெயிக்க முடியுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அஜித் பவாருக்கான அக்செப்டன்ஸ் வந்து அங்கே மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அகைன் இது ரிசல்ட்ஸ் தான் ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக நம்ம அஜித் பவார்கிட்ட எதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, யோகி ஆதித்யநாத் அங்கே கேம்பெயினுக்கு போய் யூபியில் கேம்பெயின் பண்ணுற மாதிரி மோசமான கேம்பெயினை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. போலரைசிங் கேம்பெயின். இல்லை, ஆக்சுவலாக நேற்று மோடி பேசியிருக்காரு, ஏக் தோ வாட் இஸ் ஏக் ஹே தோ சேஃப்னு சொல்லிட்டு அவரும் அதே பிரச்சாரத்தை தான் முன்வைக்கிறார். ஒன்னா இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா யாரை ஒன்னா இருக்க சொல்றாரு, யாருக்கு எதிராக ஒன்னா இருக்க சொல்றாரு? ஓப்பனா ஹிந்துத்வா கார்டா அங்க பிஜேபி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டேங்க யா பட்டேங்கலாம் பேசுறாரு அவரு. அதாவது வந்து நம்ம ஒன்னா இருந்தோம்னா ஜெயிக்கலாம், இல்லைன்னா தோக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவா ஹிந்து கன்சால்டேஷனை நோக்கி யோகி ஆதித்யநாத் அங்க பேசுறாரு. அதை வந்து அஜித் பவார் எதிர்க்கிறார். இம்போர்ட் பண்ணவங்கலாம் இங்கே வந்து இப்போ அரசியல் பேசுகிறாங்க, வெளியிலேருந்து வந்தவங்கன்றாரு அவர். ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா என்சிபியோட ஓட் பேங்க்கு இந்த மாதிரி யோகி ஆதித்யநாத் பேசுறது மூலமாக போலரைஸ் பண்ணுறது மூலமாக அது தங்களுக்கு எதிராக போகணும்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ மகாராஷ்டிராக்குள்ளே வந்து கடந்த காலங்களில் வந்து ஹிந்துத்வா ஓட் பேங்க்குன்றது வந்து
ஏன்னா அவங்க 105 ப்ளஸ் 56 161 சீட்டு ஜெயிச்சாங்க. அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். சிவசேனா பிஜேபி அலையன்ஸ் இஸ் த நேச்சுரல் அலையன்ஸ். அந்த இன்ஸ்டிங்க்டை தான் இன்னைக்கு கொக்கி போட்டு யோகி ஆதித்யநாத் தூக்குறாரு. அது வந்து அஜித் பவார் ஒரே கூட்டணியில் இருந்துக்கிட்டு யோகியோட கேம்பெயினுக்கு எதிராக அஜித் பவார் பேசுகிறாரு. இது வந்து இன்னும் 20ஆம் தேதி எலெக்ஷன், இன்னைக்கு 9ஆம் தேதி, இன்னும் கரெக்டாக 1 வீக் இருக்குது கேம்பெயின் முடியறதுக்கு, ஒரு 10 நாள் இருக்குது. இது எந்த எண்டுக்கு போகுன்றது நமக்கு தெரியல. மதத்தை ஒரு பிரச்சாரமாக பிஜேபி இந்த எலெக்ஷனில் அங்கே கையில் எடுக்க முயற்சி பண்ணுறது உண்மை. அகைன் முயற்சி பண்ணுறாங்க, முழு அளவில் போக முடியல. வரும் நாட்களில் அவங்க எப்படி பேசுவாங்க? ஏன்னா மோடியை பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா அதுவும் மோடி வந்து நாள் நெருங்க எவ்வளோ மோசமாக கொடூரமாக பேசுவார்ன்றது நமக்கு தெரியும். அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ கிட்டத்தட்ட 100 கூட்டத்துக்கு மேலே வந்து முஸ்லீம்ஸை புரி வச்சு பேசினார். போலரைஸ் பண்ணி சமூகத்தை இருகூறாக பிளந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் அது ஜெயிக்குமான்றது நமக்கு தெரியல. ஏன்னா அதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, ஷிண்டே சிவசேனா பிஜேபியோட அஜித் பவாரோட என்சிபி ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால தான் வந்து அவர் ஜெல் ஆகிறது இந்த சென்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தா நான் மட்டும் இல்லாமல் ஆஸ் ஓட் பேங்க் ஆகும். ஸோ யோகியோட ஸ்பீச்சுக்கு எதிராக அஜித் பவாரோட அந்த எதிர்வினை என்பது வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இன்னொன்று வெளிப்படையாகவே இந்த அஜித் பவாருக்கும் சரி, மற்றபடி ஷிண்டேக்கும் பிஜேபிக்கும் சரி தொடர்ந்து மோதல்கள் இருக்க மாதிரி தான் தெரியுது. ரொம்ப டெரோகரேட்டிவ் ரிமார்க்ஸ் வச்சிருந்தாங்க அஜித் பவார் மேலே. ஷிண்டே பிஜேபியோட மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க என்சிபி மினிஸ்டர்ஸ் பக்கத்தில் கூட உட்கார பிடிக்கல அசம்பிளியில், அது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குன்னு பேசியிருக்காங்க. இப்போ வந்து பிஜேபி வந்து நவாப் மாலிக் அவரை வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்சிபி அஜித் பவார் வந்து அவருக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காரு, அவருக்காக நான் கேம்பெயினும் பண்ணுவேன்னு களத்துக்கு போயிருக்காரு. ஸோ இந்த முரண்பாடுகள் வந்து கூட்டணிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நவாப் மாலிக்ல வந்து அவங்க சிவசேனா ஷிண்டேவோ சிவசேனா பிஜேபி 2 பேருமே ஏத்துக்கல. ஆனா அஜித் பவார் கேம்பெயினுக்கு போறாரு. இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்குது. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே சிவசேனா, சரத் பவார் எம்விஏல மகா விகாஸ் ஆகாதியில் இருக்கிற முரண்பாடுகளை விட ஷிண்டே பிஜேபி அஜித் பவார் கூட்டணியில் மகாயுக்தியில் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்குது. ரொம்ப பெரிய முரண்பாடுகள் இருக்குது. இன்ஃபேக்ட் அஜித் பவாரை பற்றி பேசாத பேச்சு பேசினவங்க தான் பிஜேபி. இவர் நரேந்திர மோடி பேசும்போது 70,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு பேசினார். அவர் வந்து எப்போன்னா இந்தியா பிளாக் உருவான பிறகு. இவர் பேசும்போது, ஃபட்னாவிஸ் பேசும்போது சொன்னார், அவர் அதிகமாக மகாராஷ்டிராவில் ஊழல் பண்ண மந்திரி தான் அஜித் பவார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் ஜெயிலுக்கு போய் பிஸ்ஸிங்னார், ஆட்டுக்கல்ல மாவாட்டுவார்னு மகாராஷ்டிரா பூரா போய் இப்படியே இந்த சைன் பண்ணிய சிக்னேச்சர், இதே அவரோட ஃபேமஸ் ஸ்பீச், பிஸ்ஸிங் அவர் போய் வந்து உள்ளுக்குள்ளே மாவு தான் ஆட்ட போகிறாரு ஜெயிலன்னார். இப்போ அவர் எதை ஆட்டிகிட்டு இருக்காருன்றது தெரியும் எல்லாருக்கும். இவ்வளோ ஒரு கேவலமான அலையன்ஸ் அது. எது அஜித் பவார் ஷிண்டே ஃபட்னாவிஸோட அலையன்ஸுன்றது ரொம்ப கேவலமான, அதாவது வந்து பிக் இன் த ஸ்டைன்வாங்க, அதாவது வந்து ஒரு சேத்துல இருக்க பண்ணி எப்படி இருக்குமோ அதை விட கேவலமான அலையன்ஸ் தான் வந்து இந்த மகாயுக்தி அலையன்ஸ். அதுக்கு தான் வந்து மோடி பிரச்சாரம் பண்ணுறார், அமித்ஷா பிரச்சாரம் பண்ணுறார். எல்லா இப்போ இந்த வரும் நாட்களில் எல்லா பிஜேபி சிஎமும் அங்கே போயிடுவாங்க. மொத்த எனர்ஜியும் அங்கே கொண்டு போய் கொட்ட போகிறாங்க. இந்த ஜனங்க நிலைமையை யோசிச்சு பாருங்கள்.